ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி மார்னிங்கே கொஞ்சம் பிஸி ஷெட்யூல். ஒரு 2 டேஸ் முன்னாடி இந்த ஆர்டர் வந்தது. ஆக்சுவலுக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் எனக்கு டைம் இல்லை. ஸோ செய்ய முடியல. இன்றைக்கி பாப்பாவுக்கு லீவு. ஸோ இன்றைக்கி முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசித்தேன். பட் இது என்ன ஒரு கொலாப்ஸ் பாருங்களேன். போட்டோடனே இந்த மாதிரி ஷேக் பண்ணக்கூடாது. ஸோ ஷேக் பண்ணால் இந்த மாதிரி ஆகிடும். ஆக்சுவலாக அவங்க ஷேக் பண்ணுறதுக்காக தான், அவங்க காமிக்கிறதுக்காக தான் இந்த மாதிரி பண்ணேன். இந்த மாதிரி கோல்டன் கலரில் வந்தப்புறம் இது எடுத்துகிட்டு இந்த மாதிரி வச்சிட்டோன்னா ஆயிலெலாம் என்ன ஆகும்னா இப்படி கீழே போய் ஸ்டோர் ஆகும். என்னடா ஸ்நாக்ஸ் செய்யும்போது வீடு இது நீட்டாக இருக்குன்னு இவ இப்படி வச்சுக்கிறா அப்படின்னு யோசிக்காதீங்க. இன்றைக்கி மார்னிங் ஹஸ்பண்ட் ஆஃபீஸ் போகிறதுக்காக நான் அவங்களுக்கு குக்லாம் பண்ணிகிட்டு இருந்தேன். ஸோ பாப்பா செகண்ட் பேபி அவள் முழிக்கிறதுக்கு முன்னாடி இதை மாதிரி தான் பண்ணணும். கொஞ்சம் அப்படி விட்டுட்டு நம்ம அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஷேக் பண்ணோன்னா ஆட்டோமேட்டிக்காக கீழே விழுந்துடும். ஓகேவா? போட்டோடனே ஷேக் பண்ணால் அந்த மாதிரி வந்துடும். அது நம்ம எதுவும் பண்ண முடியாது. ஸோ அவள் சின்னவன் முழிச்சிடக்கூடாது. அதுக்காக தான் கொஞ்சம் சீக்கிரமாகவே நம்ம பண்ணிட்டோன்னா முடிச்சிட்டோன்னா ஓகேவாக இருக்கும் யோசித்தேன். பண்ணி முடிச்சுட்டு இது நல்லா தான் இருக்குது. இல்லை பார்த்தீங்களா? கேட்குதா உங்களுக்கு சவுண்டு? நல்ல கிறிஸ்பியாக இருக்கும். என்னென்னா இன்றைக்கி எக்கு போடல. எக் போடாமல் செஞ்சுருக்கேன். ஏன்னா ஒரு கஸ்டமருக்கு எக்கு வேண்டாம் அப்படின்னு சொன்னாங்க. இன்னொரு ஃபஸ்ட்டு இப்படி உதறிக்கணும், அப்புறம் இந்த மாதிரி இதையும் உதறிக்கணும், வைக்கணும். அந்த கஸ்டமர் என்ன சொன்னாங்கன்னா, எக்கு வேண்டாம் எங்களுக்கு, எக் இல்லாமல் பண்ணி கொடுக்க முடியுமான்னு கேட்டாங்க. பண்ணலாம், ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. அதனால் எக் இல்லாமல் பண்ணியிருக்கேன். இன்னொரு கஸ்டமர் அவங்க எதுவுமே சொல்லலை, எக் வேண்டான்னு சொல்லலை. கொஞ்சம் லேட் ஆகிடுச்சுன்னா இந்த மாதிரியும் பிடிச்சிக்கும். அதுதான் அச்சுமுறுக்கில் ஒரு இது கொஞ்சம் ரொம்பவே சீக்கிரமாக இழுத்து உதறிட்டிங்கனாலும் உங்களுக்கு இது நான் வேணும்னு உங்களுக்கு சொல்லணும்னு பண்ணல. பட் எனக்கு அந்த மாதிரி வந்துச்சு. ஓகேவா? போட்ட உடனேயும் உதறினா இந்த மாதிரி ஆகிடும். கொஞ்சம் டைம் ஆகிடுச்சு. ஆக்சுவலாக நான் வீடியோ எடுத்து பண்ணுறதுனால கொஞ்சம் டைம் ஆகிடுச்சு எனக்கு அது. அதனால் அது ஒட்டிக்கிச்சு அச்சோட. ஸோ அந்த மாதிரி பண்ணக்கூடாது. நெக்ஸ்ட் டைம் நான் போட்டு காமிக்கிறேன். அதுதான் டைமிங்கு. அந்த மாதிரி கொஞ்சம் நமக்கே தெரியும். அடிக்கடி நம்ம சுட ஆரம்பிச்சிட்டோன்னா நமக்கே தெரியும். பார்த்தீங்களா இவ்வளோ அழகாக வந்திருக்குதுன்னு. ஸோ நல்லாயிருக்கு டேஸ்ட்டு. நான் நினச்சேன் எக்கு போடலன்னா நல்லா இருக்குமா என்னன்னு தெரியல அப்படின்னு நினச்சேன். எக்கு போடலனாலும் நல்லா தான் இருக்குது, பரவாயில்ல. ஆனால் என்ன, ஒரு இதை மாதிரி பார்த்துக்கோங்க. ஃபஸ்ட்டு இந்த மாதிரி உதறிட்டிங்கன்னா டக்குன்னு உள்ள வச்சிடணும். இது என்னென்னா இங்கேருந்து எடுக்கணும். இந்த பாருங்கள், இப்போது இருக்கா, இப்போ உதறணும், வந்துச்சா? இதுதான் டைமிங்கு. இதுக்கு மேலே போச்சுனாலும் உங்களுக்கு வராது. அதுக்கு பார்த்திங்களா எப்படி வந்துருக்குது? இதெல்லாம் நம்ம யாருக்காவது கொடுக்க முடியுமா? நம்ம சாப்பிட்டுக்கலாம். நம்ம சாப்பிட்றது நம்ம பிள்ளைங்க கூட என்னம்மா அப்படிம்பாங்க. பார்த்திங்களா? இது யாருக்காவது கொடுக்க முடியுமாங்க? ஸோ வச்சிடலாம், நம்ம வீட்டுக்கு வச்சுக்கலாம். அச்சு முறுக்கு சூடோடு எடுத்து வைக்கக்கூடாது. இந்த மாதிரி கொஞ்சம் தண்ணி எண்ணெய் வடிய வச்சுட்டு அதை எடுத்து இது மாதிரி ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு சூடு ஆறுனதுக்கப்புறம் தூக்கி உள்ள வச்சிடலாம். ஓகே, இப்போது நம்ம இங்கேருந்து ஏன் உதறோம்னா எண்ணெய் இதாயிடணும். ஆனால் சடனாக இங்கே முக்கணும். இங்கே இன்னும் டக்கு லைட்டாக உதறணும். ஏன்னா மாவு அப்படியே மொத்தமாக அதில் இருக்கும். ஸோ உதறிட்டு வைக்கணும். ஓகேவா? நெக்ஸ்ட்டு இது எடுத்தாச்சா? இது எடுத்து இந்த மாதிரி நிரப்பான ப்ளேஸில் தான் வைக்கணும். இது டக்குன்னு உதறணும், இல்லைன்னா ஒட்டிக்கும்.
சரிங்களா? அது ஒரு டைமிங் தான். டக்கு 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 டக்குன்னு வேலை நடக்கணும். இந்த டக்கு டக்குன்னு வேலை செய்யலைன்னு வச்சுக்கோங்க, அதே மாதிரி இதை வச்சுட்டு உடனே நீங்கள் எடுத்தாலும் வராது, மாவு ஒட்டாது, மாவு அச்சில் ஒட்டாது. ஸோ வந்து பார்த்து அதுக்குன்னு ஒரு பக்குவம் இருக்குது. பக்குவம் மீறி போச்சுனாலும் அச்சில் ஒட்டாது. ஸோ இந்த மாதிரி எல்லாத்தையுமே ரொம்ப நுணுக்கமாக பார்த்து பார்த்து பண்ணோம். ஈஸி தான், பண்ண கற்றுக்கிட்டா ஈஸி, இல்லைன்னா கொஞ்சம் கஷ்டம்தான். அச்சு ஏன்னா அவ்வளோ மாவும் வேஸ்ட் ஆகிடும்ல. இதாகிடுச்சா உதறிட்டு இதில் பண்ணுறோமா உழைக்கிறோமா. நெக்ஸ்ட் என்ன பண்ணோம், நிரப்பான இடத்துல நீங்கள் வைக்கலைன்னா, இது பார்த்தீங்களா வந்துச்சா, நீங்கள் நிரப்பான இடத்துல நீங்கள் வைக்கலைன்னா உங்களுக்கு என்ன ஆகும்னா, இந்த பாருங்க வளைஞ்சிச்சா, மேலே வச்சோன்னா அது வளைஞ்சிரும். ஸோ வந்து அது எல்லாத்தையுமே நம்ம பார்த்து பண்ணணும். இதான் ஃப்ரெண்ட்ஸ், நல்லா டேஸ்ட்டாக வந்திருக்கு. எனக்கு இந்த ஆர்டர் கொடுத்துட்டு எல்லா டைம்லேயும் ஆர்டர் வராது, அவங்களுக்கு பிடிச்சிருக்கும்ல, எப்பமா சாப்பிடணும் அப்படிங்கிற மாதிரி தோணும் போது நமக்கு ஆர்டர் வரும்னு நினைக்கிறேன், தெரியல எனக்கு. என் ஃபங்க்ஷன் டைமில் பல்க் ஆர்டர் பண்ணால் பண்ணி கொடுக்கலாம். ஸோ அந்த மாதிரி ஒவ்வொன்றும் ஒரு பிஸ்னஸ்னு பண்ணாமல் பல பிஸ்னஸ் பண்ணும்போது நமக்கு வந்து கொஞ்சம் சாட்டிஸ்ஃபைடாகவும் இருக்கும். மணி அங்கேயும் இங்கேருந்து வரும்போது கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஏன்னா இதுக்கெல்லாம் முதலீடு ஃபஸ்ட் நம்ம தான் போடுற மாதிரி இருக்கும். ஸோ பார்த்துக்கலாம். பண்ணி முடிச்சிட்டேன், இன்னும் கொஞ்சம் இருக்குது, இன்னும் கொஞ்சம் அங்கே மாவு இருக்குது. ஸோ 2 பேருக்குங்கிறனால கொஞ்சம் அதிகமாக பண்ண வேண்டியிருக்கு. பாதி வேலை முடிஞ்சுது, இன்னும் கொஞ்சம் தான் இருக்குது. முடிச்சிட்டோன்னா உங்களுக்கு டெலிவரி பண்ணிடலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வேறு ஏதாவது வீடியோவில் மீட் பண்ணலாம். பாய்.